உங்களுடைய தப்ப நியாயப்படுத்தவோ இல்ல மறைக்கவோ இன்னொருத்தர் மேல தப்பு சொல்லிட்டு உங்களுடைய தப்ப நியாயப்படுத்தினீங்கன்னா உங்களை விட முட்டாள் யாருமே இல்லை. உங்களுடைய தப்ப யாரெல்லாம் சரின்னு சொல்றாங்களோ அவங்களும் உங்களை விட கேடுகட்ட முட்டாளாதான் இருப்பாங்க. இப்போ நம்மள கெட்டவனு சொல்றானா சொல்லிட்டு போட்டோம், அவங்களாம் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நல்லது பேசும்போது கெட்டவனும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு அதை தவிர எதுவுமே தெரியாது. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? போறான் பாரு கெட்டவனு சொல்லதான் தெரியும், வேற என்ன உங்களுக்கு தெரியும்? ஆமா இவன் நல்லவன் அப்படின்னு யாரும் சொல்லுவான்? இவன் இன்னொருத்தங்கிட்ட போய் நம்ம நல்லவனு பேர் இருக்குன்னு அவசியமே இல்லையே, இன்னொருத்தர் போய் கெட்டவன் பேர் இருக்குன்னு அவசியமே இல்லை. காசு பணம் இல்லைன்னா கூட நம்ம இருந்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை. இருக்கிற காசை நமக்கு ஒரு நாளைக்கு வருமானம் தேவையா, இவ்வளோ நான் சம்பாதிச்சு இருந்துக்கலாமே ஒழிய தேவையில்லாம தப்பு பண்றானா அவனுக்கு போய் நம்ம துணை நிக்க கூடாது. ஒருத்தர் தப்பு பண்றவங்க யாரெல்லாம் துணை நிக்கிறாங்களோ, என்னுடைய குடும்பமா இருந்தாலும் சரி நான் எதிர்த்து நிற்பேன். அது சொந்தக்காரனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி நான் எதிர்த்து நிற்பேன், எதிர்த்து நின்று போராடுவேன். அவ்வளவுதான். உங்க வழியில நீட்டா அழகா நடந்து போயிட்டே இருங்க.